ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் பொசிஷன் சைஸ்னா என்ன, லாட் சைஸ்னா என்னன்றதை சிம்பிளாக உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது குவான்டிட்டி பேஸில் ட்ரேட் பண்ணுவோம். 10 குவான்டிட்டி 15 குவான்டிட்டின்ட்டு. அதே ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது லாட் சைஸ் பேஸில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் லாட், மினி லாட், மைக்ரோ லாட், நேனோ லாட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த லாட்டுன்றது நிறைய பேருக்கு ப்ராப்பராக எக்ஸாக்டாக எந்த லாட் யூஸ் பண்ணுன்றது தெரியாது. நான் இப்போ ஒரு மேஜர் கரன்சியில் நீங்கள் ஈஸியாக எப்படி லாட் சைஸ் யூஸ் பண்ணலான்றதை சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ப்ராஃபம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் பர் ட்ரேடு வந்து 1% பிளான் பண்ணுறீங்க. $100 பர் ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் டிவைடட் பை ரிஸ்க் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு எந்த லாட் சைஸ் யூஸ் பண்ணுறோன்னு வரும். ஃபர்ஸ்ட் டிஜிட்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் அடுத்து 2 டிஜிட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட் பாயிண்ட் அடுத்து 2 டிஜிட் எடுத்துருக்கும் போது அந்த லாட் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு $100னா $100ன்றது தான் லாஸஸ் ஆகும். இப்படி தான் நீங்கள் ஒரு மேஜர் கரன்சியில் ஈஸியாக அனலைசிஸ் பண்ணுறது. ரிஸ்க் டிவைடட் பை ரிஸ்க் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணுன்றது கால்குலேஷனில் தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்.